நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 86:1. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன். துதிக்க 1 நாளாகமம் 5:20. தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய மேன்மைகளை பாராமல் கர்த்தருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தி செய்த விண்ணப்பத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளையும் சிறப்புகளையுமே நோக்கி கொண்டிராமல் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கிறேன், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று தாவீதை போல ஜெபிக்கலாம். அப்பொழுது தாழ்மையானவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நமக்கு தேவையான நன்மைகளை நிச்சயமாக அளிப்பார் என்ற விசுவாசத்தோடும் நாம் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் மீது நம்பிக்கையோடு உறுதியாய் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலளித்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் அளித்து காத்து வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.